ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக நடைபெறும் சத் சங்கத்திற்கு நம்மை இணைய வைத்திருக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் பகவானுக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் ஆன்மீக அன்பர்கள், ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் எமது சொசைட்டியின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மிடையே பேச இருப்பவர் திரு M.K. ராமசாமி ஐயா அவர்கள். அவரை பற்றிய அறிமுகம் நமக்கு எல்லாம் தேவையில்லை. கடந்த சில வருடங்களாக நம்மிடையே பல தலைப்புகளில், பல குழுக்களில், பல அரிய தலைப்புகளில் நம்மை எல்லாம் மூழ்கடித்து வருபவர். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், நம்முடைய அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும் என்ற நூலை ஆய்வு செய்து, அது பகவானின் சாவித்திற்கு இணையான நூல். அன்னையினுடைய பிரார்த்தனைகளுக்கு சாவித்திரியில் வரக்கூடிய வரிகளை ஒப்பு நோக்கி நமக்கெல்லாம் பல அரிய நுட்பமான தகவல்களை அளித்து கொண்டிருப்பவர். சோ ஐயா அவர்கள் இன்று எடுத்துக்கொண்ட பிரார்த்தனையின் தேதி 17/4/1914. 313 பிரார்த்தனைகளில் இது 108வது பிரார்த்தனை. சோ பகவான் இந்த 313 பிரார்த்தனைகளில் 65 பிரார்த்தனைகளை பகவான் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் பிரெஞ்சு டு இங்கிலீஷ். அன்னையினுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் அவருடைய தாய்மொழியான பிரெஞ்சிலே இருந்தது. அதை பகவான் அனைத்து மொழிகளையும் அறிந்தவர். அவர் இந்த 65 பிரார்த்தனைகளை நமக்கு அவரே கைப்பட டிரான்ஸ்லேட் செய்து கொடுத்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய அரிய பாக்கியம். அந்த தலைப்புக்கு, அந்த பிரார்த்தனைக்கு ஐயா கொடுத்திருக்கும் தலைப்பு உதவும் தனித்தன்மை, தடுக்கும் தனித்தன்மை என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். ஐயா, உங்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். It is your time. Take your time. Thank you, sir. So, thank you. Sri Annaye Sharanam. Om Namo Bhagavate Sri Arvindaya. Om Anandamayi Chaitanyamayi Satyamayi Parame. Om Tat Savituhu Varam Rupam Jyotihi Parasya Dhimahi Yannaha Satyana Deepayet. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, to your light, to your love, your power in all things. May see the divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster that her lit her face and tinted its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam Nathayamana Madhyamam Aswad Acharya Paryantam Vande Guru Paramparam. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பிரார்த்தனை 108வது பிரார்த்தனை. அந்த 113 வரிசைகளில் 108. அதுக்கு ஒரு அருமை உண்டு. ஒரு ஸ்தோத்திரம் 108 ஸ்லோகங்கள் கொண்டதாக இருக்கும். அஷ்டோத்திரம் 108 தடவை ஒரு தெய்வத்துக்கு ஆராதனை செய்து அபிஷேகம் செய்வது, அதுவும் 108 தடவை என்று 108 தடவை காயத்ரி ஓதுவது, இதெல்லாம் 108க்கு ஒரு விசேஷ மகிமை உண்டு. இந்த பிரார்த்தனைக்கும் ஒரு தனி மகிமை உண்டு, தனி இடம் உண்டு. இந்த பிரார்த்தனை
1ஆம் தேதி, அதாவது 29ஆம் தேதி பகவானை முதல் முறை சந்தித்த பிறகு எந்த தெளிவும் உறுதியும் சாந்தமும் கொண்டவராக அன்னை இருந்தாரோ அதற்கு நேர்மாறான நிலைமை அன்னையை எங்கிருந்தோ வந்து சூழ்ந்து கொண்டது. அதை நாம் அவர் பதித்த பதிவில் பார்க்கிறோம். இந்த 329ஆம் தேதி பிரார்த்தனையின் பதிவை 30ஆம் தேதி மார்ச் எழுதிய போது அவர் மிகவும் தெளிவாக சொன்னார். It matters little that there are thousands of beings plunged in the densest of ignorance. ஆழ்ந்த கரிய இருளில் மாந்தர் அமிழ்ந்து கிடக்கின்றனர். அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் நேற்று நாம் தரிசித்தோமே, அவர் இந்த உலகத்தில் அவதரித்திருக்கிறார். அவருடைய சாநித்தியம் அது ஒன்றே என்ன அதிசயத்தை புரியும். இங்கிருக்கும் அருளையெல்லாம் திரட்டி அதை ஒளியாக உருமாற்றம் செய்துவிடும். அதற்கு பிறகு இன்னொரு அதிசயத்தையும் செய்யும். உனது சாசனத்தை இங்கே உலகத்தில் நிறுவிவிடும் என்று எழுதினார். ஆனால் அதற்கு பிறகு பதிவான பிரார்த்தனைகளில் அவர் அடைந்த எந்த அளவுக்கு ஒரு மன பாதிப்பு, மன சோர்வு, ஒரு வெறுமையை ஏனோ அனுபவித்தார். ஏப்ரல் 1ஆம் தேதி பதிவு செய்யும் பொழுது என்னுடைய மனத்தில் பெரிய கட்டுமானங்கள் இருந்தன. அவை பயன்பட்டன. எந்த காலத்தில் அவை கட்டுமானங்களாக ஏற்பட்டனவோ அப்பொழுது பயன்பட்டன. இப்பொழுது அங்கே அந்த ஒரே காலியாக இருக்கிறது. இது எங்கோ போயின, அது எங்க போயின என்று எனக்கு மலைப்பாக இருக்கிறது என்றார். ஏப்ரல் 3ஆம் தேதியில் பழங்காலத்துக்கு நம்மை கட்டுப்படுத்தும் வழக்கங்கள், பழக்கங்கள் எல்லாம் அந்தந்த காலத்தோடு நின்று போய்விடுகின்றன. அது நீண்ட காலம், காலங்காலமாக இருப்பவை அல்ல. அவைகளுக்கு காலங்காலமாக இருக்க வேண்டிய நிர்பந்தமும் அல்ல, காலங்காலாக இருந்தால் எந்த பிரயோஜனமும் அல்ல என்று சொன்னார். ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த உடல் இருக்கிறதே, பிரகிருதி மய ஜீவன் பிரபு, அது உன்னுடைய கரு. அந்த உடலுக்குள் ஒரு சங்கல்பம் வேலை செய்கிறதே, ஒரு வில், அது உன்னுடைய சேவகன் என்றார். ஏப்ரல் 7ஆம் தேதி என்னுடைய எண்ணங்கள், எங்கெல்லாம் எண்ணங்கள் இருக்குமோ அங்கெல்லாம் மறத்து போன நிலைமை இருக்கிறது. அந்த எண்ணங்களே இல்லையே, காலியா இருக்கின்றனவே என்று கூறினார். I searched for my consciousness and I do not find it என்றும் கூறினார். இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள். I searched for my consciousness and I do not find it என்று கூறினார். ஏப்ரல் 8ஆம் தேதி my heart is ingathered பிரபு. சற்றே இந்த காலம், அந்த ஒரு மேகமூட்டம், இருள் மேகம், அந்த ஒரு பிளாக், இந்த காயில், ஒலிம்பிக் காயில் பிளாக் வந்தா அது இந்த பிளாக் ரீஜன்ஸ் வேர் த கண்ட்ரீஸ் ஆர் இன் டார்க்னஸ், தி டோன்ட் பிலீவ் இன் த ஃபியூச்சர். அப்படிப்பட்ட இப்பதான் படித்தோம் இல்லவா, கேட்டோம். அப்படிப்பட்ட நிலையை மை ஹார்ட் இஸ் இன்கேதர்ட். There is profound devotion and there is boundless trust. அளவில்லாத விசுவாசம், மிகவும் ஆழமான பக்தி பாவம் என்றார். ஏப்ரல் 10ஆம் தேதி திடீரென்று அடிவாரம் வரை என்னால் பார்க்க முடிந்தது தெளிவாக. ஏதோ ஒன்று மறைத்திருந்தது. அந்த திரைச்சீலை பட்டார் என்று அருந்து விழுந்தது. எங்கு நோக்கினாலும் மனோதைரியம், ஆற்றல்,
தெளிவான சங்கல்பம், கருணை, அளவு கடந்த இனிமை, இதெல்லாம் தென்படுகிறது என்று கூறினார். ஏப்ரல் 13ஆம் தேதி நமக்கு தெரியும், அன்னை காரைக்கால் போனார். காரைக்கால் போகும்போது அங்கு அவருக்கு எப்படி பகவானுக்கு அலிப்பூர் ஜெயிலில் பரவாசுதேவனுடைய இந்த உலகத்தில் பரவாசுதேவனாக எல்லாவற்றையும் காணும் அனுபவம் கிடைத்ததோ, அதே அனுபவம் அவருக்கு காரைக்கால் பயணத்தின் போது கிடைத்தது. அங்கே பதிவு செய்த போது, there is not an animal, not a single plant which does not speak to me of thee என்று ரொம்ப வியப்புகாகவும் தெளிவாக, எதை பார்த்தாலும் நீதான் தென்படுகிறாய். அது செடியோ முள்ளோ இல்லை ஒரு விலங்கோ மனிதனோ மனித இனமோ, எதை பார்த்தாலும் என்று கூறினார். இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு மனோமயத்தில் பெரிய தாக்கம் விளைவித்தது மறைந்து தற்போது ஒரு தெளிவான மனோபாவத்துடன் அன்னை பேசுவதை நாம் இந்த பிரார்த்தனையில் பார்க்கிறோம். ரொம்ப தெளிவான குரலில் தொடங்குகிறார். O Lord, O Almighty Master, Soul Reality, grant that no error, no obscurity, no fatal ignorance may creep into my heart and my thought. போதும் போதுமப்பா, நான் இதுவரை பட்ட அவஸ்தை போதும். நீ எனக்கு கை கொடு. மேமையில் ஒரே மேமையே நீதான், எல்லாம் வல்லவன் நீதான். ஓ பிரபுவே, இந்த வரத்தை எனக்கு அளி என்றார். இந்த கிராண்ட் என்பது நமக்கு தெரியும், ஒரு 78 முறை இந்த பிரார்த்தனைகளில் வருகின்றன. அந்த சொல் அருள் என்று சொல்லுடன் தொடங்கும் வாக்கியங்கள். அதில் இது 35வது வாக்கியம். நீ எந்த அருள் வேண்டும்? நான் எந்த தவறும் இழைக்காமல் இருக்கும்படி அருள். எந்தவித குழப்பத்துக்கும் ஆளாகாமல் இருக்கும்படி அருள். எந்தவித அறியாமையினால் மிகவும் கேவலமான பின்போக்கான காரியத்தை மேற்கொள்ளாமல் இருக்கும்படி அருள். இதெல்லாம் என்னை அறியாமலேயே எனக்குள் புகுந்து எனக்கு தீமை வளர்க்காமல் இருக்கும்படி அருள் என்று வேண்டிக் கொண்டார். தனசேகரன் அவர்கள் அன்னையின் பிரார்த்தனைகளில் 65 பகவான் தேர்ந்தெடுத்து அதனுடைய மொழிபெயர்ப்பை தானே மேற்கொண்டார் என்று கூறி 65 பிரார்த்தனைகள் அவ்வாறு பகவான் செய்தார் என்று குறிப்பிட்டார். அந்த 65ல் இதுவும் ஒன்றாகும். அந்த 65ல் இதனுடைய எண்ணிக்கை 30. அதே சமயம் அன்னைக்கு ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக புரிந்தது. உலகத்துகள் சிருஷ்டித்தவன் இறைவன். அவன் அதை சிருஷ்டித்து விட்டு எங்கோ ஓய்வெடுக்கவில்லை. இந்த உலகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி கண்காணிக்கும் பொழுது பாராமுகமாக இராமல் இருப்பவன் இருக்கும் போதே இங்கே இறைவன் அல்லாத சக்திகள் நடமாடுகின்றன. மிகவும் பிரதானமான இறைவன் அல்லாத சக்தி எது என்றால், நமக்குள் ஒவ்வொருவருக்குள் குடிகொண்டிருக்கும் அந்த நான் தான் என்கிற அகம்பாவம் தான். அந்த அகம்பாவம் ஈகோ இஸ் த பார், ஈகோ இஸ் த ஹெல்ப் என்று பகவான் கூறுவார். ஈகோ இஸ் த ஹெல்ப், ஈகோ இஸ் த பார் என்று பகவான் கூறுவார். ஆன்மீகத்தில் வாழ்ந்து வருவனுக்கும் ஈகோ உண்டு, த அல்டிமேட் சின் என்றும் கூறுவார். என்ன இந்த அகம்பாவம் என்ன செய்கிறது என்றால்,
மனிதன் தானாக தன் ஜீவனை மேல் எடுத்து செல்ல, இந்த ஜீவன் எதற்காக பிறவி எடுத்ததோ அதனுடைய லட்சியம் நிறைவேறுவதற்கு உழைக்க, வேறு என்ன அனுபவங்களை பெற வேண்டுமோ இந்த வாழ்க்கையில் அதை பெற என்ன செய்ய வேண்டுமோ அதற்கெல்லாம் காரணமா இருக்கிறது என்ன? நம்முடைய தனித்தன்மையுடன் விளங்கும் பர்சனாலிட்டி, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டி சிக்கல் நிறைந்தது, சக்தி படைத்தது, மிகவும் தனித்தன்மை. தன் பெயரை போட்டுக்கொண்டு அதற்கு முக்கியமானது அதையே அடிக்கடி தன் பேனாவை அடிக்கடி எடுத்து தடவி கொடுத்து பாக்கெட்டில் போட்டுக் கொள்வது போல் மன்னன் தன்னையே அடிக்கடி தடவி கொடுத்துக் கொள்கிறார். கண்பு கூடாக செய்யாமல் இல்லாவிட்டாலும் அவ்வாறு செய்கிறார். இஸ் த பர்சனாலிட்டி. பட் அந்த குணங்களுடன் அவன் இறைவனுக்கு முற்றும் சேவகனாக அர்ப்பணித்துக் கொள்வானே ஆனால் அந்த சேவை மிகவும் உயர்ந்த சேவையாக இருக்கும். அண்ட் அவனுடைய அந்த கருவியினுடைய சேவை மிகவும் உபயோகமாகவும் இருக்கும். ஆனால் இந்த நான் என்கிற வந்தபோது என்ன ஏற்படுகிறது? முதல் கண் தன்னை தவிர வேறொன்றும் இல்லை என்றும், தான் ஆதி என்றும், காரணம் தன்னிடம்தான் இருந்தது, காரணபூதன் நான் தான் என்றும் நினைக்க தொடங்குகிறார். அது ஒரு தான் தனி என்று நினைத்த மாத்திரத்தில் அந்த ஒரு டிவிஷன், பிரிவு ஏற்பட்டு விடுகிறது. எத்துடன் பிரிவு? அந்த இண்டிவிஜுவலை தோற்றியவன் எவனோ இருக்கிறானோ அந்த இறைவனிடமிருந்து பிரிவு. மதர் அடிக்கடி இந்த ஒரு கதையை கூறியிருக்கிறார். இறைவன் ஆதியில் 4 சக்திகளை உருவாக்கினார். உலகத்தில் செல்லுங்கள், உலகத்தை மேல் நடத்துங்கள், உலகத்தில் மேலும் பல ஜீவங்களை ஆத்மாக்களை உண்டாக்குங்கள் என்றெல்லாம் அனுப்பினார். அவை 4 நமக்கு அடிக்கடி தெரியும். அந்த ஒரு CWM 6ஆம் புஸ்தகத்தில் 172ஆம் பக்கம் 2ஆம் பக்கத்தில் அதை வர்ணித்திருக்கிறார். குழந்தைகள் விளையாட்டு நேரத்தில் வகுப்பில் கூறியிருக்கிறார். முதலில் வாழ்வு நிலை, இந்த லைஃப் ஃபோர்ஸ், அதை ஏவினார். பிறகு சத்தியத்தை ஏவினான். பிறகு ஒளியை ஏவினான். பிறகு சக்தியை, தனது ஆற்றலை அனுப்பினான். இந்த எல்லாம் சேர்ந்து பரஸ்பரமாக வேலை செய்து வாழ்வு ஒளிபடைத்ததாக சக்தியுடன் இறைவனுடைய சங்கல்பத்துக்கு ஏற்பட சக்தி ஆற்றுடன் முன் செல்வதாக, எதை எங்கு அவன் சாதிக்க விரும்புகிறானோ அதை சாதிக்க, அவன் எப்படி சாதிக்க விரும்புகிறானோ அந்த அளவுக்கு சாதிக்க, காலத்துக்கேற்றபடி அதை சாதிக்க பாடுபட வேண்டும் என்று அனுப்பினார். அவை அவர்களுக்குள்ளேயே பாரஸ்பரமியம் இல்லாததால் லைஃப் ஃபோர்ஸ், ட்ரூத், லைட், பவர் பற்றி நினைக்காமலும், அதேபோல் மற்ற 3 வேறு மற்ற 3ஐ பற்றி நினைக்காமலும் இருந்ததால் ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. போட்டி, பொறாமை, அழிவு, மரணம், பொய்மை எல்லாம் ஏற்பட்டது. லைஃப் ஃபோர்ஸ் மறைந்து அங்கே மரணம் கொடியேற்றியது. ட்ரூத், சத்தியம் மறைந்து ஃபால்ஸ்ஹுட் அரசு செலுத்தலாயிற்று. லைட் மறைந்து அறியாமை என்னும் இருள் கவிந்தது. பவர், ஆற்றல் மலிந்து பலவீனம், கோழைத்தனம் எல்லாம் குடிகொள்ளல் ஆயின. அதையெல்லாம் பார்த்து அன்னை இங்கே குறிப்பிடுகிறார். அதை குறிப்பிட்டு
இந்த ஒரு ஏன் என்றால் by the very character of personality it easily இது it என்றால் இது ஜீவ பிரகிருதி அகம்பாவம் தான் பிரதானம் நினைத்து கொண்டிருக்கும் பிரகிருதி tends to be drawn in the fatal illusion of its separate existence. அது ஒரு தனித்தன்மை உருவான பிறகு அது ஒரு குறுக்கு செவர், பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் ஒரு குறுக்கு செவர். அதுபோல் ஒரே குடும்பமாக ஜாயிண்ட் ஃபேமிலியே இருந்தார்கள், வாக்குவாதம், மனஸ்தாபம். ஸோ இந்த கட்டிடு அந்த கட்டுக்கு போக முடியாத என்பது குறுக்கே சுவர் எழுப்பி விட்டார். அதுபோல் a screen, little by little a screen between thee and that on which thou willest to act. இறைவன் ஒளிபடைத்த உலகத்தை சிருஷ்டி செய்தார். அந்த ஒளிபடைத்த உலகம் ஒளிபடைத்ததாக விளங்க வேண்டும் என்று இதற்காக அடிக்கடி தன்னை வெளியிட்டுக் கொள்கிறார். தன்னை வெளியிட்டுக் கொள்ளும் பொழுது அவனுக்கு பாத்திரமாக இங்கே ஒரு கருவி, ஒரு மனித இனத்தின் கருவி தேவைப்படுகிறது. அந்த கருவியை தேர்ந்தெடுத்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். அப்படி பட் ஆனால் இந்த நிலைமை ஏற்படும் பொழுது சிருஷ்டியின் போது அல்ல, வெளிப்படும் காலத்திலும் அல்ல, இந்த வெளிப்பட்டு என்ன தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏவினானோ அந்த தொழிலை செய்து முடித்து விட்டு அந்த பலனை எல்லாம் அவன் காலடியில் கொட்ட வேண்டும் அல்லவா? விவசாயி தானியத்தை விளைத்து விட்டு விளைச்சல் அமோகமாக இருந்து அறுவடை நன்கு செய்த பிறகு அதையெல்லாம் காய்த்து வைத்து மிராஸ்தார் வீட்டு வாசல் கடன்கள் எல்லாம் மூட்டை மூட்டையா அடுக்கி விட்டு வருவான் அல்லவா? அதுபோல் செய்யாமல் என்ன செய்கிறது? இட் இஸ் an intermediary who bring us to, அவன் என்ன செய்ய வேண்டும்? has to bring back to the exactly what is due. உனக்கு என்ன பாக்கி இருக்கோ உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டும். The forces sent forth in reply to the action, there is a tendency in the personality to want to keep those benefits, and then with this idea. ஏன்? ரெண்டு காரணம். ஒன்று, நான் தானே இதற்கு காரணம், எதற்கு இதை பிறருக்கு கொடுப்பது ஒன்று. இரண்டாவது, பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பிறர் நான் கொடுப்பதன் காரணமாக அவர் என் வசத்தில் இருக்க வேண்டும். அவர்களின் வசத்தில் இருப்பான் இன்று ஒருவன், நாளை என் மூன்றாமவன், அடுத்த நாளைக்கு ஐந்தாமவன் என்று எந்த எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும். அப்படி என்னை வசத்தில் கொண்டவனாக, நான் பலரை வசத்தில் கொண்டவனாக நான் இருப்பதால் நான் மிக பலசாலி என்று ஏற்பட வேண்டும் என்றெல்லாம் ஐ ஹவ் டன் திஸ், ஐ ஹவ் டு பி தேங்க்ட் என்றெல்லாம் நினைக்க தொடங்கி விடுகிறது. இது மிகவும் பர்னிஷியஸ், கேவலத்தை இன்னும் கேவலமாக எடுத்து செல்லும் ஒரு மாயை. குழப்பத்தை மேலும் பொய்மையை மேலும் குழப்பமாக மாற்றும் குழப்பம் பொய்மை. ஆகையால் திஸ் இஸ் a maleficent canker. இது உள்ளுக்குள்ள ஒரு பேதாவையற்ற கட்டி, corroding the fruit of the action. எல்லா என்ன நற்பயன்கள் நற்செயல்கள் பயன்களை எல்லாம் அழித்து விடுகின்றன. falsifying all results. என்ன கரையவன் குறுக்கிட்டு தன்னை வெளியிட்டு கொண்டு உருமாற்றம் செய்து ஓரளவுக்கு ஒரு திரட்டி ஒரு மேலான தளத்துக்கு எடுத்து செல்கிறானோ அதெல்லாம் நிலச்சரிவு ஏற்பட்டது போல் காணாமல் போகின்றன என்று கூறினார். அவ்வாறு கூறிவிட்டு, ஓ லார்ட், இந்த ஒரு நான் என்கிற பகுதி, இந்த ஒரு 4 அசுர சக்திகள் அதனுடைய குறுக்கீடு, அதை பற்றி சற்றே
இந்த பிரார்த்தனை பின்னுக்கு சென்று பார்த்து இந்த 1ஆம் தேதி 7ஆம் தேதி 4ஆம் தேதி 8ஆம் தேதி என்ன கூறினார் என்றெல்லாம் பார்த்துவிட்டு அதன் மேடையில் அமர்ந்து கொண்டு தன்னை பார்த்து கொள்ளும், தன்னை பற்றி பேசும் பிரார்த்தனையா இருக்கும் பிரார்த்தனை வருங்காலத்தை பற்றி பேசும் பிரார்த்தனையாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 9th மே பிரார்த்தனையை நாம் பார்த்தோமானால், இந்த 9th மேயில் அன்னை 9th மே 1914 117வது பிரார்த்தனை. அதில் கூறுகிறார், பகவானே, break these chains, dispel this ignorance, liberate me, make me see thy light. உலகத்தில் this I தன்னை குறிப்பிட்டுக் கொண்டு, அதாவது ஒரு ஜீவ பிரகிருதியினுடைய அகம்பாவம், நான் என்னும் தன்மை, அது போக வேண்டும். அந்த ஒரு ஜீவ பிரகிருதி இருப்பது தேவை. ஏனென்றால் இறைவனுடைய வழிபாட்டுக்கு அந்த பிரகிருத்தினுடைய சேவை தேவைப்படுகிறது, அது வேண்டும். ஆனால் அது அவனுடைய ஐ, நாட் மை ஐ. அப்படி இருக்கக்கூடாது. தேர் மஸ்ட் பி ஒன்லி ஒன் சிங்கிள் ஐ இன் த வேர்ல்ட். இந்த பிரார்த்தனையை நான் செய்கிறேன், அதை அருள் என்று கேட்டுக்கொண்டார். மே 9. ஆகஸ்ட் 16 உலக மகாயுத்தம் தொடங்கிவிட்டது. உலக மகாயுத்தம் தொடங்காமல் அன்னையும் ஸ்ரீ அன்னையும் பகவானும் தடுத்துவிடக்கூடும் என்பதால் அன்னை இங்கே கிளம்பி வருவதற்கெல்லாம் எவ்வளவு முட்டுக்கட்டை வைக்கும்படியோ அவ்வளவு முட்டுக்கட்டைகளை தீய சேத்துகள் வைத்தன. அதெல்லாம் மீறி அன்னை இங்கே வந்தார். இங்கே வந்த பிறகும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து யுத்தம் ஆரம்பிக்க வேண்டுமே, அதற்கு தடுத்து விடுவார்களோ என்று பயந்து என்றைக்கு அரவிந்தருடைய பிறந்த நாளோ அன்றைக்கே யுத்தம் தொடங்கியது. As a proof that they are targeting Bhagavan's action and mother's action, they started the World War on August 15th. அப்படி ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னை இந்த பிரார்த்தனையில் பதிவு செய்கிறார். அது பாருங்கள், ஆகஸ்ட் 16ஆம் தேதி கூறுகிறார், when thy force descends towards the earth in order to manifest each one of the great Asuric beings. யார் அந்த Asuric being? அதெல்லாம் அந்த லைஃப் ஃபோர்ஸ், ட்ரூத், லைட், பவர் என்று 4ம் திரிந்த அசுர சுபாவத்துடன் தாந்தோன்றித்தனமாக இருக்க தொடங்கியதால் அசுரத்தன்மை படைத்ததாக மாறியவை அதை குறிப்பிடுகிறார். பீயிங்ஸ் who have resolved to be their servitors, உன்னுடைய சேவை, உனக்கு சேவை புரிவர்களாக வெளிப்படையாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் but preserved their nature's characteristic of domination and self-will. அவருடைய இயற்பியான பாவம் எது? பிறத்தியர் மீது ஆதிக்கம், அதே சமயம் டாமினேஷன் அண்ட் செல்ஃப்-வில். தன்னுடைய எண்ணம் தான் செல்லுபடியாக வேண்டும் என்கிற ஒரு பிடிவாதம். they wants to pull, நீ என்னெல்லாம் அனுப்பியாயோ மானிஃபெஸ்டேஷன், அதை கீழே வீழ்த்தி நாசமாக்கி அதன் பலனை தானே அனுபவிக்க விரும்புகின்றன. ஆர் அட்லீஸ்ட் யாருக்கு அதை விழிக்க கூடுமோ அதை அவர்களோடு விழித்து அவர்களை தங்கள் வசமாக்கிக் கொள்ள விரும்புகின்றன.
for itself alone and distribute it to others afterwards. Instead of being the sole intermediary, the supreme intermediary, and establish contact of with thy power with others. அது செய்யாமல் இது மாதிரி தடுக்கின்றன என்று அந்த பிரார்த்தனையில் கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு சற்றே நிதானித்து, ஓ பிரபு, இனிய நாதனே, குருநாதனே, மேவியின் திருவுருவே, நீதான் இங்கே குறுக்கிட வேண்டும். மீண்டும் நீ இந்த அவசர சக்திகளை படைப்பித்தால் அவசர சக்திகளாக மாறிவிட்டன. அதற்கு மாற்று மருந்து நீதான் சிருஷ்டி செய்ய வேண்டும், அனுப்ப வேண்டும். டிஸ்பெல் திஸ் ஃபீலிங் ஆஃப் த ஐ. இந்த நான் என்கிற மனிதன் உடலில் எண்ணத்தில் நடமாட தொடங்குகிறது. அந்த நடமாட்டத்தை நீக்கிவிடு. I have now understood that so long as this manifested universe, எதுவரை இந்த சிருஷ்டியால் இருக்கப்பட்ட உலகம் நீடிக்கிறதோ அதுவரை தனிப்பட்ட கருவிகள் ஏராளமானவை உனக்கு உன்னுடைய நோக்கத்தை இங்கே நிறைவேற்றுவதற்கு, பரப்புவதற்கு, நிலைநாட்டுவதற்கு தேவை. அவைகளை இவை விளக்க முடியாது. ஆகையால் அந்த ஒரு சக்திகளை எந்த அளவுக்காவது கரைத்து விடுவது, கொஞ்சம் அவருடைய சக்தியை மட்டப்படுத்துவது, அப்படி செய்து இந்த ஐ என்பதை பலவீனப்படுத்துவோம் என்றால் அது உன்னுடைய திட்டமான உன் வழியே, உன்னுடைய வெளிப்பாடுகள் வழியே இங்க உருமாற்றம் நிகழ்வது என்பதற்கு எதிராக வேலை செய்வது போல் ஆகிவிடும். ஆகையால் what must be done is radically, தீவிரமாக, ஒன்று கூட விடாமல், டெஃபினட்டிவ்லி, தீர்மானமாக, முழுமையாக suppressed the illusory thought, the illusory feeling, the illusory sensation. மூவையும் suppress, நன்கு அடக்கி பூமியை காலத்தில் புதைத்து விடும்படி நாம் செய்ய வேண்டும். அதை விலக்கி விட்டு இல்லாமல் போய்விடு, எலிமினேட் பண்ணு என்று கூறவில்லை. suppress it, that they should not rear up their head, because the inherent quality, if it is turned towards the divine, is of great value to the earth and mankind. இந்த தருணத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்குள் வாழும் என்னும் இந்த ஐ என்னும் பாவத்திற்கு, அது நமக்குள் வாழ்வதால் தான், நமக்குள் இறைவனும் வாழ்வதால் தான், அந்த இறைவனுடன் அது ஒட்டி இருப்பதால் தான் அதற்கு ஒரு முக்கியத்துவமே தவிர, அதை தவிர அதற்கு வேறு ஒரு முக்கியத்துவமே கிடையாது. ஓ மை ஸ்வீட் மாஸ்டர், மை டிவைன் லார்ட், டேர் அவுட் ஃப்ரம் மை ஹார்ட் திஸ் illusion. என்னுடைய இதயத்திலிருந்து இந்த மாயை திரையை ஊதி ஓட்டிவிடு. Tear out my heart from this illusion. என்னுடைய இதயத்தை அதனுடைய பிடியிலிருந்து விடுவித்து விடு. அதன் காரணமாக உன்னுடைய சேவகனான இந்த ஜீவன் மேலும் நாணயமானவனாகவும் நம்பிக்கை பாத்திரமானவனாகவும் பரிசுத்தனாகவும் உனக்கு பொருட்டு செய்த பணிகளின் பலனை
உன்னுடைய திட்டம் நிறைவேற்றும் பொருட்டு இங்கே மேற்கொண்ட பணிகளையும் உருமாற்றங்களை அதன் நன்மைகள் எல்லாம் உன்னை சேர வேண்டும் என்று உனக்கு திரட்டி அளிப்பவனாக இருக்க கடவுள். In silence, let me contemplate and understand this supreme ignorance. இந்த அறியாமையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமை பிரார்த்தனை செய்து விட்டோம், இறைவன் கவனித்துக் கொள்வாம் என்று விட்டு விடாமல், இந்த அறியாமை என்ன, அது என்ன இருள், அந்த இருளை போக்குவதற்கு நாமும் எவ்வாறு ஒளி படைத்தவர்களாக மாற முடியும், ஒளியை அதிகரிக்க முடியும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தவத்தை நாம் செய்ய வேண்டும். The supreme ignorance and dispel it forever. Chase the shadow from my heart and let thy light reign in it, its uncontested sovereign. உலகத்தில் தை ஐதாம் இருக்க வேண்டும் என்று மே 9 கூறப்போகிறார். அதுபோல் அந்த இதயத்தில் ஆரம்பத்தில் கூறினார் அல்லவா, no obscurity, no error, no fatal ignorance may creep in my. ஒரு திடீரென்று ஒரு இருட்ட பிறகு எலி உள்ளே புகுது போல், ஒரு பள்ளி சுவர் பள்ளி மெல்ல சுவர் வழியே உள்ளே வீட்டுக்குள் நுழைவது போல் நுழையாமல் இருக்கும்படி நீ ஏற்பாடு செய் என்று கூறுகிறார். அதாவது தனித்தன்மை நிறைந்த இந்த நான் என்னும் தன்மையை கரைத்து விடுவதோ குறைப்பதோ அல்லது எந்த விதத்திலாவது பலவீனப்படுத்துவதோ, வெளிப்பாட்டுக்கென அமைந்த அந்த உபாயத்தை முழுவதுமாக அல்லது அரைகுறையாக உனக்கு உதவாது போகும்படி செய்வதே போல் ஆகும். அதே சமயம் தனித்தன்மையும் நான் என்கிற நிலையும் இன்றியமையாதவை என்கிற முடிவை, அந்த மனோமய பிராணமய எண்ணத்தை உணர்ச்சி மையங்களில் புலன்களில் மறுத்தல் காரணமாக உண்டானவையை நமது உணர்ச்சி வசப்பட்டு இறைவனுக்கு சங்கல்பத்திற்கு விட்டுப்படாமல் நாம் என்ன விருப்பத்தை அந்த ஆதிசக்திகள் செய்ய தொடங்கின. அதுபோல் விடாப்பிடியான தீவிரத்துடன் தளராத முனைப்புடன் கட்டுப்படுத்துதல் வேண்டும். ஏனென்றால் நீ ஒருவன் இல்லாவிடில் இந்த நான் என்னும் தன்மைக்கு தோற்றம் ஏது, வளர்ச்சிதான் ஏது? எக்காரணத்தை கொண்டும் எந்த சர்பத்த சூழ்நிலையிலும் உனக்காக இருப்பதை தவிர இந்த நான் என்னும் மனப்பான்மைக்கு வேறு எந்த நிலைப்பாடும் இல்லை என்பதை மறக்கலாகாது. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் உனக்காக இருப்பதை தவிர இந்த நான் என்னும் மனப்பான்மைக்கு வேறு எந்த நிலைப்பாடும் இல்லை என்பதை மறக்கலாகாது. என் அதிபதியே, இனியனே, தேவனே, பிரபுவே, இந்த நான் என்பது விளைவிக்கும் மாய தோற்றங்களின் கற்பனையான எண்ணங்களையும் இதயத்திலிருந்து வேரோடு பறித்து வெளியே இருந்து விடு. உனக்கு சேர வேண்டியதை பிசைகின்றி உன்னிடம் கொண்டு சேர்ப்பிக்கும் நாணயமாம் விசுவாசம் கொண்டான நான் மாறும்படி அருள். நானும் நிசப்தமான தியானத்தில் ஆழ்ந்து இந்த மாறுபடும் அறியாமையை 4 புறத்தெழுத்தும் அணுகி அதன் தன்மையை அடைந்து அதை அடக்க முயல்வேனாக. நீயும் கருணையுடன் இந்த கரிய நிழற்படத்தை என் இதயத்திலிருந்து விரட்டி வெளியேற்றி விடுவாயாக. உனது பேரொளி அங்கே எதிர்ப்பும் மறுப்பும் என்று அனைவரும் ஒரு மனதாக விரும்பும் மகுடம் தரிந்த மாவேந்தனாக ஆளக்கடவுது என்று கூறி இந்த பிரார்த்தனை அன்னை நிறைவு செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு முன் கை நீட்டி வேறு பிரார்த்தனை வரைக்கும் நீளும் பிரார்த்தனையாகவும், பின்புறம் சென்று பல பழைய பிரார்த்தனைகளை நமக்கு நினைவை கொள்ளும் பிரார்த்தனையாகவும் இந்த பிரார்த்தனை அமைந்ததை காணுகிறார். நாம் கவனிக்க வேண்டும் என்றால் என்ன கவனிக்க வேண்டும் என்றால்,
ஐ என்னும் பாவம் இறைவனோட சம்பந்தப்பட்ட ஐயா இருக்க வேண்டிய தவிர நம்முடைய இருக்கா எந்த சந்தர்ப்பத்திலும் இருக்கலாகாது. அப்படிப்பட்ட ஏதான மாய எண்ணங்கள் தோன்றினால் அவைகளை டெஃபினெட்லி சப்ரஸ், ஆழ்த்தி பூமியில் அடியில் ஆழ்த்தி விடு என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான பிரார்த்தனையை, சற்றே கடினமான பிரார்த்தனை. therefore பகவான் இந்த ஒரு டிரான்ஸ்லேஷனை தாமே ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்று நாம் கூறக்கூடும். பொதுவாக எல்லா பிரார்த்தனைகளையும் ஆரம்ப மொழிபெயர்ப்பு செய்தது ரிஷப்சந்த் என்று கூறுவர். அந்த ரிஷப்சந்த் கூறுவதை சில பிரார்த்தனைகளை அங்கே தொட்டு விட்டு சரி செய்து விட்டு விடுவார். சில பிரார்த்தனைகளில் தானே அந்த ஒரு பகுதியை எழுதி விடுவார், தன் கையெழுத்துல எழுதி விடுவார். வேறு சில பகுதிகளை அச்சுக்கு சென்று திரும்பி வந்த போது அந்த சமயத்திலும் சில மாற்றங்களை செய்வார். இப்படியெல்லாம் குறுக்கீடு செய்து அன்னை எழுதிய பிரார்த்தனைகளுக்கு ஒரு மேம்பாடு அளித்த பகவான் 65 பிரார்த்தனைகள் இந்த மேம்பாட்டை செய்தார் என்று ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஒன்றான அந்த பிரார்த்தனை இன்று நாம் உள்வாங்கிக் கொண்டோம். இனி அன்பர்களுக்கு ஏதான சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் என்று தனசேகரன் அவர்களுக்கு நேரம் இருக்கும் என்றால் கேட்கலாம் என்றால் கேட்கலாம். நன்றி நன்றி ஐயா. மிகவும் அருமையான பிரார்த்தனை. அன்னையுடைய பிரார்த்தனை இரு பகுதிகளாக எங்களுக்கு மிகவும் அருமையான எடுத்துக்காட்டுதல்களோடு விளக்கிய ஒரு பிரார்த்தனை. அன்பர்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஐயாவிடம் கேட்டுக்கொள்ளலாம். சார் ஒரே ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்கம்மா. சப்ரஸ்ங்கிறாங்களே, what must be radically and definitely suppressed is illusory thought, the illusory feeling தானே சார் சொல்றாங்க. அந்த illusory thought அப்படின்னு வரச்ச வந்து நம்ம தனிமையானது அப்படின்னு நினைச்சுட்டா தானே அந்த illusory thought வரும். நம்ம அப்ப அது வந்து, ஆனா இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இந்த ஐ வேணும். ஏன்னா we have to bring out God's truth. ஆமா, அதனால சிருஷ்டிச்சிருக்காங்க எல்லாத்தையும் மேனிஃபெஸ்டேஷன்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல. அப்ப அந்த what should be suppressed is the thought இல்லையா சார்? ஆமா, what should be suppressed is the thought of being separate and wholly remaining separate. அது வேடிக்கை பாருங்க. கடைசி பேராகிராஃப்ல டேர் அவுட்ங்கிற வார்த்தையை பகவான் யூஸ் பண்ணியிருக்கார். ஆமா சார், டேர் அவுட் தான் வேரோடு பிரிங்குதுன்னு வார்த்தை வருது. சப்ரஸ் வந்து இது வேற, அது மேல மண்ணை போட்டு மூடுறது, புதைக்கிறது. அதுதான் எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஏன்னா பகவான் வந்து அதெல்லாம் சப்ரஸ் பண்ணனா கூட இட் வில் பி இந்த சப்கான்ஷியஸ்ல போய் விழுந்துடும். அது புல்லாவோ முட்செடியாவோ ஏதாவது வந்து முளைக்கும். அது அதனால அதோட லாஸ்டா சொன்னதான் tear out from my heart this illusion. ஆமா, so that thy servant may become pure and faithfully and integrally bring back to thee all that is correct. so அத சப்ரஸ் பண்றதுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்த பேஜ்ல போயிடுவாங்க. அத எதுக்கு சப்ரஸ் சொன்னார்? நம்ம ஒரு கற்பனை செய்தால் அந்த ஒரு ஐங்கிற பாவத்திற்கு ஒரு உலகத்திற்கு உதவும் அம்சம் இருக்கிறது. அது தூய்மையாக இருந்தால், தனக்காக சேவைப்படாமல் இறைவனுடைய கருவியாக மட்டுமே சேவைப்பட்டால், இறைவனுடைய தொழிலாளியாக மட்டும் சேவைப்பட்டால் அதுக்கு ஒரு நல்ல அம்சம் இருக்கிறது. அது வந்து it can remain, but then because it is capable of creating harm, அதை கட்டி வைப்பதற்காக காலில் போயிட்டு அழுத்தி வைத்து திமிரி வெளியில் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கருத்து நாம் கூற முடியும். ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க முன்னாடி பின்னாடி போய் இந்த மாதிரி இந்த பிரேயர் படிக்கணும்னு நிச்சயமா நான் கவனிச்சதே இல்லை சார்.
தேங்க்யூ சோ மச் சார். அதாவது தேங்க்யூம்மா. முன்னாடி போய் மதர்க்கே பகவானை பார்த்துட்டு டென்சஸ்ட் இக்னரன்ஸ்ல இருந்து எல்லாரையும் விடுவிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற உடனேயே அந்த போர்சஸ்க்கெல்லாம் தாங்கல பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு இதை ஏற்படுத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு டார்க்னஸ கொண்டு வந்து அவங்கள திருப்பி தெளிய வச்சு இதெல்லாம் பகவானோட கிரேஸ்னால. சோ ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் ஈவன் டு தி பியூரஸ்ட் சோல். அந்த மாதிரி நடக்குது சார். அதுதான் பகவான் மதரை பார்த்து இது தீய சக்திகள், பர்டிகுலர்லி த லார்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், உலகத்தில் எல்லா கேவலங்களுக்கும் உலக யுத்தங்களுக்கும் காரணமானவன், அவன் கரு விட்டு போயிருக்கிறான். 2வது யுத்தம் நடக்கும் பொழுது ஹிட்லர் இந்த ஒரு லார்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் கேட்டு அவன் சொன்னபடி செய்வான். இது அறிந்த அக்கல்ட் விஷயமாக அறிந்த அன்னை அவன் மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட அவன் எந்த நேரத்தில் வருவானோ அந்த நேரத்தில் அவனிடம் சென்று, இங்கேயே இது செயல்படுத்தி கொண்டிருக்கிறாயே, இதெல்லாம் போரும், இது ஜெயித்து விட்டாய், நீ ரஷ்யாவை அட்டாக் பண்ணி ரஷ்யா ஒரு வசத்தில் கொள் என்று ஒரு ஆணையிட்டார். ரஷ்யா குளிர் பிரதேசம், இந்த ஜெர்மனி சோல்ஜர்ஸ் எல்லாம் அதற்கு அந்த குளிரை தாங்குவதற்கு ட்ரைனிங் இல்லை. அங்கு போனால் அந்த தோல்வி படலம் தொடங்கியது. அவன் ஆணையிட்டான், சேனை சென்றன, தோல்வியை தழுவின, நாசம் அடைந்தன. அப்பொழுது அந்த லார்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் வந்து இது என்ன நடக்கிறது என்றெல்லாம் பார்க்க வந்தபோது அவன் அறிந்து கொண்டான், தன்னை போல் வேஷம் விட்டு கொண்டு வந்தது என்று நீதானே சொன்ன என்று ஹிட்லர் கொண்ட போது அவன் புரிந்து கொண்டான். நேரா அவனுக்கு யாரு தெரியும், யார் இந்த மாதிரி வேஷம் விட்டு கொண்டு தலையிடக்கூடும் தெரியுமா? அதனால் நேர அன்னையிடம் வந்தான், பாண்டிச்சேரிக்கு விரட்டி விட்டு சென்றான். நீ உயிருள்ள வரையில் நான் உன்னை தொந்தரவு கொடுக்காமல் இருக்க மாட்டேன். ஸோ ஆகையால் என்ன தொந்தரவு அன்னைக்கு பிற்காலத்தெல்லாம் ஏற்பட்டதோ அது எல்லாவற்றிற்கும் அது தாமதமோ பின்னடைவோ இதற்கெல்லாம் காரணம் அந்த லார்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் தான். இந்த லார்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் எங்க ஆவிர்பவித்தான் என்றால் அதுதான் பெரிய ஷாக்கிங் நியூஸ். அவன் தான் ரிச்சர்ட் பால் ரிச்சர்டாக ஆவிர்பவித்தவன். அதுவும் அன்னைக்கு தெரியும், இவன் பால் ரிச்சர்ட் தான் லார்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் தெரியும். அவனை அருகில் இருந்து நான் மாற்றுவேன் என்று கங்கணம் கட்டுக்கொண்டு அவனை கல்யாணம் பண்ணி கொண்டான். அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கொள் என்று விருப்பத்தை என்ற வேண்டுதலுக்கு இசைந்தான். இப்படி எல்லாம் கதை இருக்கிறது, விவரங்கள் இருக்கின்றன. கதையல்ல, விவரங்கள் இருக்கு. அந்த டைம் தான் வந்து பகவான் இன்டர்வியூன் பண்ணி தான் வாங்கிட்டாரு இல்லையா, அந்த கால்ல விழற, அந்த கால்ல அடிப்பட்ட நிரோத் பிரான் சொல்லுவார் இல்லையா, சொல்லுவேன். I was protecting mother all along and I overlooked to protect myself. I did not think they would attempt to harm me அப்படின்னு நினைத்தான். அதெல்லாம் கவனிச்சுட்டு ஒரு சின்ன மூவ் கூட எங்கிருந்தோ பார்த்து கண்கள், லைக் ஒரு கேமரா, வீட்டில் அபார்ட்மெண்ட்ல கேமரா இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கேமரா கண்களோட பார்த்து கொண்டிருக்கின்ற தீய சக்திகள் என்று நாம் நினைக்க வேண்டும். சொல்லுங்க ரங்கராஜன். நமஸ்காரம் சார். சொல்லுங்க ராதாராணிமா, சொல்லுங்க. ஓ தேங்க்யூ சார். ரொம்ப அற்புதமான இது. நீங்க வந்து மார்ச் 30 ஏப்ரல் 13 வரை எங்களை அப்படி பயணிச்சு அப்புறம் இந்த பிரார்த்தனைக்கு வந்தேளு. அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அண்ட் அந்த சாக்குல எங்களுக்கு எல்லா பிரார்த்தனையும் ஒரு சின்ன ரிவிஷன் கிடைச்ச மாதிரியும் இருந்தது. அப்புறம் வந்து இறைவன் அல்லாத சக்திகள் நடமாடுகிறார்கள் உடனேயே மனம் வந்து ஒரு இது அத ஒத்துண்ட மாதிரி இப்படி பண்ணிட்டேன் நான் மைண்ட்ல. அதுல பெரிய சக்தி இந்த ஐயன்னு நீங்க சொன்ன உடனே அது ஒரு பெரிய ஜர்க்காட்டம் ஆச்சு. அதாவது இறைவன் அல்லாத சக்திகள்னு நம்ம நம்புறோம் இருக்குன்னு, அதுல ஒரு பெரிய சக்தி இந்த ஐயன்னு சொன்ன உடனே அப்படியே அந்த ஐ கொஞ்சம் அடங்குறது. ரொம்ப அற்புதமா இருந்தது சார். அண்ட் ஃபேட்டல் இல்யூஷன் ஆஃப் செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ், அது ரொம்ப அற்புதமா மதர் சொல்லியிருக்காங்க. பெர்னிஷியஸ் அனீமியான்னு மெடிக்கல் இதுல எனக்கு தெரியும். இல்யூஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எக்ஸீடிங்லி அது ஹார்ம்ஃபுல். அப்படியே மெல்ஃபிஷியன் கேங்கர் கரோடிங் த ஃப்ரூட் ஆஃப் த ஆக்ஷன். அது ரொம்ப ஆழ்ந்த மீனிங் உள்ள இது சார். கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒண்ணு இந்த நீங்க ஐன்னு சொல்லும் போது
நான் எங்கேயோ கேட்டேன், ஐயைன்னா துர்கைக்கு ஒரு பேராம், ஐயை நமக அப்படிங்கிறது துர்கா அம்மாக்கு. சோ நம்ம வந்து இந்த ஐய விட்டுட்டு அந்த ஐய பிடிச்சிருந்தா நமக்கு எல்லாம் நல்லது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐயே உனது அடிமை ஐயே அப்படின்னு பகவானை சொல்லுவோம். நந்தனார் வந்து பகவானை பார்த்து ஐயேங்கிறார், உனது அடிமை ஐயே அப்படிங்கிறார். அந்த ஐயைக்கு ஃபீமேல் வந்து ஐயை போல் இருக்கு. ஐயைன்னா துர்காமாக்கு ஒரு பேருன்னு ஒருத்தர் சொன்னார் பிரவச்சனத்துல. தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட். ரங்கராஜன் சொல்லுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வழக்கம் கூட புதுசா நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். இன்னைக்கு கூட காலையில சிவராமன் ஸ்ரீ அரங்கனோட ஒன்று அனுப்பிச்சிருந்தார், அதை மட்டும் வாசிக்கட்டுமா சார்? கைத்தறிச்சு சிவராமன் அனுப்பிச்சிருந்தார், அதை வாசிக்கட்டுமா சார்? மதர் சொல்றாரு சார். ஆமா ஆமா, வாசிக்க. To read what Sri Aurobindo writes is more difficult because the expression is highly intellectual and the language is much more literary and philosophical. The brain needs a preparation to be able truly to understand, and generally the preparation takes time unless one is specially gifted with an innate intuitive faculty அப்படின்னு இந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு innate intuitive faculty-யோட அரவிந்தர் வந்து அன்னை இதை சொன்னதை, அன்னை இதை சொன்னதை எல்லாருமே சேர்த்து நீங்க எங்களுக்காண்டி ரொம்ப புத்தி வச்சு ரொம்ப அற்புதமா விளக்கிருக்கீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கும் நன்றி, அன்னைக்கும் அரவிந்தருக்கும் நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ரங்கராஜன், தேங்க்யூ. வேற யாராவது அன்பர்கள் கேட்க வேண்டுமானால் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் வந்து ஒரு சிறிய ஒருங்கிணைப்பிற்கு பிறகு முடிவிற்கு வருவோம். ஓகே சார். ஸோ இன்றைய பிரார்த்தனையினுடைய தாத்பரியம், ஆழம், அவர்களை எல்லாம் வந்து எல்லாரும் வந்து விஸ்தாரமா பேசினாங்க. ஸோ அதுலயே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், அன்னையினுடைய இந்த பிரார்த்தனை நீங்க வந்து மார்ச் 29 ஆரம்பிச்சு 13 வரைக்கும் எங்களை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு போயிட்டு, பழைய கட்டுமானங்கள், தன்மை, இந்த உடல் உன்னுடைய கருவி, என்னுடைய எண்ணங்களே இல்லாமல் போய்விட்டது, காலியாக உள்ளது, மை ஆர்ட் இஸ் கேதர்ட், அளவில்லாத ஆழமான விசுவாசம், திரைச்சீலை விலகியது, தைரியம், ஆற்றல், கருணை, இனிமை தென்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து காரைக்கால் அனுபவம். இப்பொழுது 17ஆம் தேதியினுடைய இன்றைய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையில வந்து இறைவன் அனைத்தையும் சிருஷ்டித்தான், கண்காணிக்கின்றான். ஸோ முதல் பகுதி வந்து அன்னை வந்து அருள வேண்டிய பகுதி. ஸோ எத்தகைய நாசகார அஞ்ஞான இருளும் என் இதயத்திலோ என் புத்தியிலோ புகாதிருக்க அருள் என்ற அருள வேண்டிய பகுதி. பிறகு பிறருக்கு கொடுக்க வேண்டியவையான பகுதி, அது தனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அன்னையினுடைய பிரார்த்தனை பகுதி ஆகிய எல்லா பகுதிகளையும் எங்களுக்கு ஒப்பிட்டு நோக்கி, பிறகு இந்த கடைசியா வந்து இந்த நான் என்ற அகந்தை, இந்த நான் இறைவனுடன் சம்பந்தப்பட்டதாகவே இருக்க வேண்டும், இல்லை என்றால் அதை அறவே அழித்து விடு என்ற அன்னையினுடைய வேண்டுதல். மிகவும் ஒண்டர்ஃபுல் பிரேயர் சார். We are also gratitude to you and Mother Sri Aurobindo. அருமையான கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு மீண்டும் நம்முடைய சொசைட்டியின் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ பிரார்த்தனை இசையுடன் நாம் நிறைவுக்கு வருவோம். நன்றி.